எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரவிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் குறித்து அவங்களுடைய மகள் மிக பெருமளவுக்கு சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன விஷயத்த சொன்னாங்க, இதனால் இது இவ்வளோ பெரிய அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிந்து கொண்டு நாம் தெரிந்து கொள்ள போகிற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் மீண்டும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயம் தற்போது ஒரு உண்மையான விஷயம் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு கடைசியாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரம் குறித்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் என்னென்னலாம் வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா குறித்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இதில் யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமே இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நேயர்களே, ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லார் மத்தியிலையுமே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இவங்க விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி இந்த ஒரு தகவலை பற்றி சங்கீதா அவர்கள் எதனால் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறதை பற்றி பல பேருக்கு பலவித கருத்துக்கள் இருந்துச்சு. பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி தான் இதற்கு பின்புலமாக இருக்குது அப்படிங்கிறதையும், இன்னும் பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்னவா இருக்குதுன்னா, இல்லை சங்கீதா அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே கோபம் இருந்துச்சு அப்படின்னு சில பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இந்த டைவர்ஸை ஒரு வருடம் முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சரியாக எலெக்ஷன் வரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மனுவை சமூக வலைத்தளங்களை லீக் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆளும் தரப்பினர் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது? மக்கள் யார் பக்கம் ஆதரவாக இருக்கிறாங்க? தளபதி விஜய் பக்கமா, சங்கீதா அவர்கள் பக்கமா, இல்லை த்ரிஷா அவர்கள் பக்கமா? யார் பக்கம்தான் மக்களுடைய ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னா, மக்களுடைய பெரும்பான்மை கருத்து பலவித குழப்பத்தோடு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணது தவறு தான். என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆன பிறகு த்ரிஷாவோட தொடர்பில் இருந்தது தவறு தான். அதனால் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்கள விட சங்கீதா அவர்கள் பண்ணது பெரிய 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 தப்பு. அது எப்படிங்க சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்கள் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் இவங்க அப்ளை பண்ணியிருக்கலாம்? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற ஆளும் கட்சியினருக்கு இவங்க சப்போர்ட் தானே பண்ணுறாங்க. சரி, கட்சிக்காரங்களே இவங்களை தூண்டுட்டோம், இவங்களுக்கு எங்கே தன்னுடைய கணவரை இப்படி பண்ணுறமே அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இது தவறு இல்லை, அப்போ சங்கீதா மேலே தான் தப்பு அப்படின்னு இப்படி ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க நேயர்களே. இதில் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மகன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தளபதி விஜய் மகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தளபதி விஜயுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதையெல்லாம் தெரிந்து கொள்கிறதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் யார் எப்படிப்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, குஷ்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவருடைய பர்சனல், இதை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 பேர்த்துக்கு உள்ள பிரச்சனை. தளபதி விஜய், சங்கீதா மற்றும் கோர்ட்டு, த்ரிஷா கிடையாது. இவங்க 3 பேர்த்துக்கும் உள்ள பிரச்சனை. இதை பற்றி நான் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. ஏடிஎம்கேவுடைய லீடரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போட்டிருக்காராம், இந்த டைவர்ஸை பற்றி யாரும் எதுவும் பேசாதீங்க, இது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆனால் ஆளும் கட்சியினர் தரப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தையே திருப்பி 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 இந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் மக்கள் கடைசியில் சலிப்பே தட்டுருச்சு, மக்களுக்கே சலிப்பு தட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ இந்த விஷயத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, மக்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒன்று டெல்லியை பற்றி பேசுகிறீங்க, இல்லைன்னா விஜயை பற்றி பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி எப்போ தான் பேசுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்னத்தான் பண்ணீங்க, அதை பண்ணி நீங்கள் அந்த ஓட்டை தான் கேளுங்களேன். அவங்க தப்பு, இவங்க தப்பு, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எப்படிங்க ஆளும் கட்சியினர் மேலே குற்றம் சொல்ல முடியும்? மக்கள் ஓட்டு போடுறாங்க பாருங்கள், அவங்க மேலே தானே தப்பு. இன்றைக்கி கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் தானே ஓட்டு போட்டிங்க, அவங்களே அனுபவிக்கட்டும், அவங்களே கஷ்டப்படட்டும், நல்ல கட்சியை ஒரு நாள் அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வர வரைக்கும் எல்லாருமே இந்த கஷ்டத்தை தான் அனுபவிக்க போகிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இதையெல்லாம் மாறுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஓட்டுக்கு யாருமே காசு வாங்க போகிறது கிடையாது. ஓட்டுக்கு யாரும் காசு வாங்கலாம், அட்லீஸ்ட் யோசிச்சு ஓட்டு போடுவாங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சுலாம். அதனால் நல்ல ஆட்சி அமைத்தன வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, அப்பா மேலேயும் எந்த ஒரு தப்புமே கிடையாது, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு தளபதி விஜய் மகன் சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் த்ரிஷா ஆண்டி மேலே அதிகப்படியான தப்பு இருக்குது. அவங்க எதுக்கு இவங்களுடைய லைஃப்பில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க? கல்யாணம் ஆகிடுச்சு, அப்பாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, விட்டுட்டு போகணும்ல, எதுக்கு இன்னும் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தளபதி விஜய் மகனுடைய கருத்தாக இருக்குது. சரி, ஓகே, தளபதி விஜய் மகளுடைய கருத்து என்னவாக இருக்குதுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும், விஜய் மகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் அளவுக்கு அப்பா மேலே பாசம் வச்சுருக்கிறவங்களாம். ஆனால் சின்ன வயசில் இருந்தே அந்த பாசம் அவங்களுக்கு கிடைக்காமையே தான் போயிருக்குதான். இப்போ திடீர்னு அம்மாவும் டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால அப்போ சந்திக்கவே முடியாத ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலையில் தளபதி விஜய் மகள் இருக்கிறாங்களாம். அதனால் இந்த ஒரு சூழ்நிலையால் மிக பெருமளவுக்கு உடஞ்சி போயிருக்கிறது சங்கீதாவோ த்ரிஷாவோ விஜயோ யாருமே கிடையாதான், தளபதி விஜய் அவங்களுடைய மகள் தானா. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஆசையாக. ஆனால் அந்த ஆசை கூட நிறைவேற முடியாமல் இருக்கிறாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு தகவல் சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, யார் மேலே தவறு இருக்குது, யார் மேலே நியாயம் இருக்குது? தளபதி விஜய் மேலேயா, தளபதி விஜய் மகன் மேலேயா, த்ரிஷா மேலேயா, சங்கீதா மேலேயா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்லை யார் மேலேயுமே தவறு கிடையாது, தளபதியும் அவங்க மனைவி சங்கீதா அவர்களும் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறீங்களா? இல்லை, தளபதியும் த்ரிஷாவும் ஜோடி சூப்பராக இருக்குது, இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.